உண்மையை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன். பிக் பாஸ் பைத்தியக்கார மாதிரி இருக்கு தமிழ்நாடு. ஏங்க படம் எடுக்கிறவங்க என்ன திருடனா, அயோக்கியனா, கேனப்பயலா? அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு 4 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு எஸ்பி மணி சார். 15 லட்சம் மணமகன் இதோட போய் பிச்சை எடுத்து போய்க்கலாமே. என்ன நாடு? நான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க சொல்லல. இந்த நாட்டின் மக்களை தீவிரவாதிகள் நம்ம நாடு கொண்டிருக்கு. நியாயமானவங்களை கொண்டு வாங்க. சகாயம் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், டிராபிக் ராமசாமி கொண்டு வாப்பா. இவங்கதான் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு சாவறாங்களேப்பா. தியேட்டர்ல படம் காட்டாட்டி சினிமானுக்கே சித்திரம் எழுதி வச்சு பாப்கார்ன் நீ 150 ரூபாய்க்கு விற்கிற? யாரை கேட்டு விற்கிற? எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட்டு தியேட்டர்ல இருக்கணும். ப்ரொடியூசர் திட்டிட்டு போறான். அரசாங்கம் ரோடு போடணும். யாரையோ போட விட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? மாநில அரசுக்கு இப்ப உரிமையா இல்ல. மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது. அவன் சரக்குக்கு ஒத்த பைசா கிடையாது. அவங்க விற்கிற மூலப்பொருள்ல இருந்து சம்பாதிக்கிறது, அடிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஒத்த பைசா ஜிஎஸ்டி கிடையாது. பெட்ரோல்ல ஏற்கனவே 48% இருக்கு. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? 28 ஆக்கணும், 20% குறைக்கணும். அவன் தான் யோக்கியன். எல்லாத்துக்கும் ஆடுறவன்னு தெரியும். உண்மையா இல்லைங்களா? அதுல மட்டும் இறக்கலாம். அதாவது அடாரமா போராடமா இந்த குரங்கு இடுப்புல கட்டிட்டு குரங்காட்டி வச்சிருப்போம் பாரு. அந்த மாதிரி மோடி என்ற குரங்காட்டின் கையில் இருக்கிற குரங்காக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று குறிப்பிட்டு உண்மை பேசணுமா பொய் பேசணுமா? காமெடியா பேசணுமா சீரியஸா பேசணுமா? இவ்வளவு சின்ன இடத்துல கொடுத்தா எப்படிமா தெரியும்? வயசு ஆயிடுச்சு. பரவாயில்ல பச்சு. பச்சை தமிழர்களே, வெளியில் இருக்கின்ற பச்சை தண்ணிக்கு போராடி கொண்டிருக்கும் தமிழர்களே, தாளிகையாளர்களே, நான் என்ன பேசினாலும் உண்மையை பேசினாலும் நிச்சயமா பெரிய மீடியாக்கள் இங்க வந்திருக்கிறவங்களோட தலைமை, அந்த பெரிய ஊடகங்கள்ல, ஏன்னா அரசோட மத்திய அரசு மாநில அரசின் விளம்பரங்கள் மற்ற வசதிகள் அது இது இதெல்லாம் கிடைக்காம போயிடும் பயத்துல போடாம இருந்தாலும் இங்கே மிகவும் சிரமப்பட்டு செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கிற ஒளிப்பதிவாளர்களே, தாளிகையாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஐயனார் தயாரிப்பாளர் பழனி அவர்களே, ஒளிப்பதிவாளர் பாண்டி அருணாச்சலம் ரொம்ப நல்லா ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. மொத்தமே பார்த்தேன், நிறைய படங்கள் சமீபத்தில் பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே நிறைவா இருக்கு. இசையமைச்ச இதுல ஜோட் வெணிகர்னு தான் எழுதியிருக்கு. பாவம் அவரை போய் குறை சொல்றீங்க. பிரிண்டிங்ல ஜோட் வெணிகர்னு தான் எழுதியிருக்கு. எடிட்டிங் செஞ்ச எஞ்சேதி, மணி அமுதன், டேஞ்சர் மணி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சண்டையில் அனைவருக்கும் வணக்கங்கள். அதாவது இந்த பிரசாத் முன்னோட்ட திரையரங்கம் இதுவரை எத்தனையோ விழாக்களை கண்டிருக்கிறது. இந்த விழா நிச்சயமாக செத்துப்போய் கொண்டிருக்கும், செத்துப்போய்விட்ட மக்களாட்சியின் சீர்கட்ட நிலைக்கு சாபம் அளிக்கும் என்று நான் இங்கே உறுதி கொள்கிறேன். தமிழ்நாடு யாராவது பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க பாத்தீங்க. ஒரு நடிகர் வந்து அரவணைச்சு பணம் கொடுத்து கையில கொடுத்து பல பேர் அறிமுகப்படுத்து எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு நாட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு. பிரச்சனையே நாடா இருக்கு. அதாவது சொல்ல போனா அந்த பிக் பாஸ் பைத்தியக்கார மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவே ஒரு பெரிய பிக் பாஸ் பைத்தியக்கார இருக்கு. அது பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. ஏன்னா அவரு அவுத்து விட்ட காலம் மாடு மாதிரி, கோயில் மாடு நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி முன்னாடி நிமித்திக்கிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு நம்ம முனிஷ் அந்த மாதிரி தப்பா எடுத்துக்கூடாது. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. நீ கொஞ்சமா பேசிட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பில்லை, மறுபடியும் நீ வந்து பேசு.
ஐயோ இந்த வேலைக்காரன்ல ஒரு படுத்தின பாடு மலேசியால போய் உட்காந்துக்கிட்டு நான் டைட் வந்து ஒரு 6.25 கிலோ குறைஞ்சிருந்தேன். அவர் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு உடும்பு கறி, சத்தியமாங்க உடும்பு கறி வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. வீரப்பங்காட்டில தான் அந்த யாருப்பா நக்கீரன் குரூப் இந்த குரூப் இருந்தவங்க 4 பேருக்கு உடும்பு கறி போட்டிருக்கான், பூனை கறி போட்டிருக்கான். அதெல்லாம் வாங்கி எடுத்து இந்த பையன் உடம்பு இல்லாமல் போயிடுச்சு. நடுவுல நல்ல அந்த ஓட்டை கோலிச்சு போற மாதிரி இருக்குது எலும்பு. நல்ல ஒரு 6 கிலோ ஒரு உடம்புல உட்காந்துக்கிட்டு வெட்டுன்னு வெட்டாரு, கடிச்சு ராஜகீரங்கள்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. இது பரவாயில்ல, அந்த காளி வெங்கட்டையில நடிச்சிருக்காரு. ஐயோ ஆண்டவா. அவரு ஒரு நண்பர்களை பிடிச்சிட்டு சீனாக்காரன் மூலமா மான் கறி வச்சு, இங்க மாட்டுக்கறி சிங்கிறதுக்கே வச்சில்ல, மான் கறிங்க சத்தியமா அழகா வைக்கிறான். அங்க அது என்ன பிலிப்பைன்ஸ் எந்தெந்த வியட்நாம் எல்லா இடத்துல இருந்தும் அங்க பாட்டுக்கு வரலாம். சொன்ன இடத்துல அழகா பீஸ் போடுறான், கட் பண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் எங்க பிரச்சனை விட்டேன், மனிஷ் கண்ட்ரோல். தமிழ்நாடு அந்த ஹியூமிலேட் பண்ற மாதிரி, அதாவது அது எப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதாவது ஒரு ஆடுகளை முட்டை விட்டு ரத்தம் குடிக்கிற மாதிரி ஒரிஜினல் ஐடென்டிஃபை. அது ஏதோ அப்ப பஞ்சத்துக்கு லாட்டடிக்கு ஏதோ ஒரு போட்டு விஜய் டிவி ஒரு விதத்தில் பாராட்டலாம். ஏதோ நிறைய பேர் கலைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, சீரியல் எடுக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் வரல. அதாவது ஏன் சொல்றேன்னா நிறைய வேலை கொடுக்குறேன். ஏதோ உப்பு புளி மலைக்கார மாதிரி சம்பளம் கொடுத்து ஏதோ வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இல்லாட்டி சினிமா வேலை கொடுக்க முடியாது. ஆனா என்ன நான் பாத்தீங்கன்னா இப்ப கமல் சார், அதாவது ஜீனியஸ், அவர் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட், ஒன்லி ஒன் அன்கம்பேரபிள் ஆக்டர் இந்த வேர்டுன்னு நான் பல மேடைகளை சொல்லியிருக்கேன். இப்ப எப்படின்னா, அதாவது பக்கத்து வீட்டுல ஒரு சில விஷயங்கள் நடந்தா அதை பாக்குறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அதாவது சண்டை மூட்டி விட்டு அது இந்த மாதிரி ஒரு, அதாவது லெஸ்டர் இந்த வக்கர புத்தியில தோண்டி விடுற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியானா அது ஹிட்டா இருக்கலாம், சல்மான் கானுக்கு சரி அப்படிலாம். ஏன்னா அங்க மாதம் மும்மாறி பொழியுது, மழை பொழியுது, மக்கள் சந்தோஷமா இருக்கான். எல்லா ஆறுலயும் எல்லா குளத்துலயும் தண்ணி ஓடுது. அங்க பான் பராக்காரன்னு அங்க வெத்தலை கட்டுக்காரனே பான் கடைக்காரன் எவ்வளவு கல்லா கட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். 1 கோடி 1.5 கோடி 20 லட்சம் 50 லட்சம் கல்லா கட்டுறோம் சாதாரண பான் கட்டு. இங்க என்ன வெத்தலாக்கு மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, மக்கள் ஒழுங்கா சாப்பிட்டா தானே. அப்படி இருக்கல நான் சொல்ல வருது என்னன்னா, சினிமாவே சினிமாக்காரங்க குத்தி நாசம் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஷோ போயிடும், நைட் ஷோ போயிடும், அது மறுபடியும் ஒருக்கா போட்டலாம், அது மறுபடியும் ஒரு நாள் மேட்டின் போட்டு 3 ஷோக்கள் பாருங்க. திரையரங்குக்கு எப்படி வருவான் மக்கள் இல்ல யோசிக்கலாம். வந்து ஒரு சர்வைவல் இஸ் பிக் திங். ஓகே, சர்வைவல் இஸ் பிக் திங். ஸோ கமல் இஸ் நாட் எக்ஸப்ஷன். பட் அவர் சொல்ல வரல. ஏன்னா ஒரு பாதிக்கப்படுது பாருங்க ஒட்டுமொத்தமா அந்த வசூல். இப்ப உதாரணத்துக்கு கமல் சாரோட படம் இந்த என்ன படம் உதாரணத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்கல்ல சபாஷ் நாயுடு, பாவம் அது என்ன, அது நல்ல 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, வரல. நான் குறை சொல்றதுக்கு வரல, சில உண்மையா நான் பேசுறேன்னு நீங்க சத்தியம் பண்ணிருக்கேன். மறுபடியும் நான் சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன், உறுதி கொள்கிறேன். உண்மையை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன். அதுல அவர் ஐயா ஆரம்பிச்சிருந்தாரு இந்த நடிகர் சங்கத்துல தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது அது வந்து ஒரு சபையில பெரியவங்களை வச்சுட்டு அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். அது ஒரு தவறான இது, தவறுன்னு சொல்லணும். காலை தூக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா பாட்டுல சண்டை போடுற மாதிரி குத்தாட்டம் போட்டு யாரோ ஒரு நடிகை வச்சு அந்த கோப்டான்னு போட்டு கத்துக்கிறவங்களை வச்சு அதை பண்ணாங்க. உதாரணத்துக்கு குறுந்தொகை, கடித்தொகை, 8 பாட்டு, இந்த கவிஞர்கள் பேராசிரியர்கள் 17 கணக்கு, குற்றால குறவச்சி, இப்படி எத்தனையோ பாடல்கள் எடுத்துட்டு நம்ம அதுல நடனம் வேற மியூசிக்க போடலாம். தமிழ் தாய் வாழ்த்து பண்ணக்கூடாது இல்லையா? சோ இது ஒரு நிகழ்ச்சிக்கு தப்பா எடுத்துக்கு நான் முடிவு போயிருந்தாலும் கூட, ஏன்னா ஜனநாயகமாகவே முன்னாடி போடுறாங்க. அது அங்கிருந்து அதை அப்படி பண்ணதுனால ஐயாவுக்கு கால் உடைஞ்சது, பல சென்டிமெண்ட் இதெல்லாம் நடந்து பாருங்க, இன்னும் முடிக்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் கூட நாளைக்கு இங்க ஓடிட்டு இருக்கீல, நாளைக்கு விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது யாரையோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி இதில் பண்ணா ஆடியன்ஸ் உள்ள வருவானா, அவருக்கு பாதிக்குமா இல்லையா? எவ்வளவு பேர் கலெக்ஷன் பாதிக்கும். அந்த ஒரு விதத்துலதான் நான் இது அதே ஒரு நமக்கு நாம, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது என்னென்னப்பா கேபிள் டிவியில படம் பார்த்துடுறாங்க, அரசு பஸ்ல பார்த்துடுறாங்க. கேபிள் டிவியில அடுத்த நாள் அன்னைக்கு நைட் ஷோ எல்லா படம் பார்த்துறாங்க. படம் எடுக்கிறவனுக்கு 10 பைசா மிஞ்சது கிடையாது. அப்படி இருக்கல அந்த நைட் ஷோ நல்லா மீடியாக்கள் நோட் பண்ண, நைட் ஷோ ஈவினிங் ஷோ தான் ஏதோ 500,000 பேர் தியேட்டர்ல ரொம்ப போய் படம் பார்க்க போவோம். அதுவும் இந்த மாதிரி நிகழ்ச்சினால என்னன்னா, இப்ப நானே அன்னைக்கு
இல்லப்பா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துட்டேன். படங்க பிரார்த்தனை வண்டியோட போய் படம் பார்ப்பேன். அப்பா படம் இந்த மாதிரி மறைகள் வெளி பார்க்கணும் இங்கே கூப்பிட்டாங்க. இல்லைம்மா நான் அந்த ஷோ பார்க்கணும் நானே உட்காந்துட்டேன்னா எத்தனை பேர் உட்காருவாங்க அந்த மாதிரி. அதனால நீங்க நடத்துங்க. ஆனா முக்கியமான காலை நேரங்கள் 10 மணி 11 மணி 9 மணி இந்த மாதிரி நேரங்களில் நடத்துங்க. சினிமா பாதிக்க கூடாது என்பது எனது ஐயா கமல் அவர்களுக்கும் அந்த விஜய் டிவி நிர்வாகத்திற்கு தாழ்மையான வேண்டுகோள். ஆமா, ஏதோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி ஏதோ 100 நாள் கொடுக்குறாங்கன்னு வைங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கும் பாருங்க. அதாவது சேவிங் பண்ண மாதிரி இருக்கும், அது சேவிங் பண்ண முடியாது. அப்படிதான் அந்த நம்ம சேவிங் பண்ற மாதிரி அந்த புள்ளைகளை எல்லாம் பார்த்தா ஒரு கைவிங்க பார்க்க வச்சு அடிச்சுக்கிட்டு நான் போய் பார்த்தேன் பல ஊர்ல. அது வந்து உட்காந்துக்குங்க ஒரு சின்ன பசங்க அப்படி அப்படி நீ விட்டுட்டு இருப்பாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த மாதிரி விஜய் டிவியை பாராட்டலாம். நாளைக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கட்டும், 10,000 பேருக்கு கொடுக்கட்டும், நல்ல விஷயம். அடுத்து இந்த ஜிஎஸ்டி தேட்டர்லாம் முடிச்சாச்சு மூடியாச்சு. பண்ண இல்லை. அதாவது நம்ம ஒரு விருந்து கொடுத்து விட்டா கூட நம்ம வீடுகளில் விருந்து, அதாவது என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஃபோன் போட்டு மினிஸ்டர் ப்ளீஸ் 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 நீங்கள் வீட்டில் தயவு செஞ்சு சமைக்காதீங்க, என் வீட்டில் இருந்து அனுப்பிச்சிடணும் இல்லையா. எவ்வளோ அதாவது சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுங்கிறோம். உழைச்சி நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், சமைக்கிறோம், டேஸ்ட்டாக அனுப்புறோம், தயவு செஞ்சு வீட்டில் சமைக்காதீங்க, சாப்பாடு போயிருக்கு. ஏங்க படம் எடுக்கிறவங்களாம் என்ன திருடனா, அயோக்கியனா, கேனப்பேரா? இந்த மத்திய அரசாங்கம் என்னங்க நான் யாரு அதாவது ஒரு உண்மையை சொல்லணுமா இல்லையா? என்ன டிமானிட்டேஷன்ல எத்தனை கோடி போச்சு? 1500 கோடி தமிழ்நாட்டு போலீஸ் அப்படியே நாசமா போச்சு. எல்லா தேட்டரும் காலியா போகுது. 100 ரூபா நோட்டு பிச்சை போட்டது போய் 100 ரூபா நோட்டுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற கியூல நின்றா மை ஓட்டினா ஞாபகம் இருக்கலாம், மறந்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய கேவலம். அப்படியே ஒரே நாள் எல்லா வேலைப்பாடுகளும் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க, சினிமா பாதிக்கப்பட்டது. அன்னைக்கு நீங்க காம்பன்சேஷன் கேட்கறதுனால இன்னைக்கு ஜிஎஸ்டி, அதாவது மாநில அரசு அப்படியே அந்த உரிமைகள் எல்லாம் நாசமா போச்சு. மாநில அரசுக்கு இப்ப உரிமையே இல்ல. மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. 1.5 கோடி, அதாவது கலைஞரையே ஏதோ நல்லது கெட்ட ஏதோ செஞ்சு பண்ணது வேற. மிகச்சிறந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது, தூய தமிழில் பெயர் வைத்தால் 30% கேளிக்கை வரியை ரத்து செய்கிறேன்னு சொல்லி நான் பயனடைஞ்சேன். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர்கள் பயனடைஞ்சாங்க. கேளிக்கை வரி 30% தள்ளுபடி பண்ணாங்க. அதை வாங்குறதுக்கு லஞ்சமா? உண்மையை தான் பேசுவேன். நீங்க நான் உறுதி கொண்டிருக்கிறேன். மீண்டும் இந்த உறுதிகள் படத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போன வாரம் இப்ப 20 படம், இப்ப 7 படங்களுக்கு 40 லட்சத்துக்கு மேல கொடுத்திருக்காங்க. அவர் தம்பி ராமையா படம் என்னங்க, அவர் சன்னு அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு 4 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு. எஸ்பி மணி சார் 15 லட்சம் எவ்வளவு மணமகன் இதோட போய் பிச்சை எடுத்து போய்க்கலாமே. என்ன நாடு இது? 60 லட்சம் காற்று வெளியிட மணிரத்னம் 1 கோடி கேட்டு 60 லட்சம் பிச்சை வாங்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாம் வைத்துக்குது. வெக்கமா இல்ல? இல்லையா ஜனநாயகம்? சொந்த நாட்டு மக்களை 15 லட்சம் பேருக்கு மேல ஆப்டர் 47, அதாவது சொல்றேன் ஏன் தீவிரவாதியாக ஒரு போட்டோ ஆவரன்னா அது உண்மையை பார்க்கணும். அவன் அங்க காலில் செருப்பு இல்லாம துப்பாக்கி போட்டு சுத்துறான். இந்த மாதிரி ஜனநாயக நாரி போய் கிடக்கு. 100 கோடி வருஷத்துக்கு தான் அந்த பேப்பர்ல வருது. அவன் அதான் இந்த விஜயபாஸ்கர் அவர் இல்ல யாரு இருந்தாலும் சரி வருஷத்துக்கு அங்க குட்கா, அதாவது விளம்பரம் மட்டும் சினிமாவில் போட்டுருவாங்க. ஹீரோ மது குடிக்காத உடனே சரி குட்கா வருஷத்துக்கு மார்வாடி அது ஒரு தனி சாம்ராஜ்யம் சவுகார்பேட்ல. எந்த 5 வருஷம் 60 கோடி ஜார்ஜ் இருந்தா வச்சுக்கோ, உனக்கு இத்தனை லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இதுக்குதான் அவங்க எதிர்த்து போராடுறாங்க. அதாவது நான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க சொல்லல, இந்த நாட்டின் மக்களை தீவிரவாதிகள் நம்ம நாடு கொண்டிருக்கு. இப்ப நான் விஜய் டிவியில தான் ஏத்து பேசுறேன்டா, ஏத்து பேசணுங்கிற நோக்கம் கிடையாது. விஜய் டிவிங்கிற பிக் பாஸ் வைத்தியக்கார ஏன் சொன்னேன், 40 கேமரா உள்ள ஏதோ நடக்குதான். 7 பொம்பளை 7 ஆம்பளை விட 10 மாசம் கழிச்சு ஓட்டு போறதுக்கு நிறைய புயல் கிடமா? எதுக்கு 40 கேமரா வச்சுட்டு உள்ள சொல்றது சண்டை பற்றி விடுறது? அதாவது மக்களை பத்தி தூண்டி வருவது வச்சுதானே இது. வச்சு தமிழ் நினைக்கிறேன். நான் பார்க்கல, நண்பர்கள் சொன்னாங்க. அதுல குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை குத்தாட்டம் கேவலமான செக்ஸ் பாட்டு காட்ட விடுறாங்க. நாளைக்கு அது வளர்ந்தவர் தப்பு பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு கேவலம் இது. சின்ன குழந்தை, பச்சை குழந்தைகளை செக்ஸி மூமெண்ட், செக்ஸி வல்கர் லிரிக்ஸ், அதுவும் இல்லாம நாடகமும் போடுறாங்க. எல்லா குழந்தைகளும் வச்சுதான். குழந்தைகளை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும்,
அதாவது கள்ளக்காதலி இதெல்லாம் குழந்தைய மனசுல நெஞ்சு பிஞ்சு மனசுல நெஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் முட்டாள்தனம். ஏன் அப்படி பண்றீங்க? 30 கேமரா 40 கேமரா வச்சு உள்ள வச்சு பண்றீங்களே. ஏப்பா 1.5 லட்சம் தமிழர்களை நாசம் பண்ணி இஸ்ரேல் ராணுவம், பாகிஸ்தான் ராணுவம், இந்திய ராணுவம், 7 ராணுவம் அப்படியே கூடாக்கி என் தமிழ் இனத்தை நாசமாக்கி ரத்த காடாக்கி பொசுக்குனாங்களே. அன்னைக்கு ஒரு கேமரா கொண்டு வச்சு காட்டலாம்ல நீங்க? அதான் தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி போராட்டம் தானே, எவ்வளவு போராடி செத்தா. அதாவது டிமாண்ட் 100 ரூபாய், எனக்கு இந்த பணம் இல்ல, 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த நேரத்தில் இல்ல. ஏதோ அந்த விவசாயி பக்கத்துல வாழ்ந்த 1000-500 கடை வாங்கியிருப்பான், அந்த போயிருப்பான், அங்கேயும் இல்ல, பயிர் காஞ்சிருச்சு. அப்படியே மனசுல சாவறான். 400 பேர் 500 பேருக்கு மேல செத்துட்டான். அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவறான்னு காட்டுப்பா, நல்லா பாப்பாங்க. ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க? அரசியலமைப்பை மாற்றணும். இந்த ஜனநாயகம் செத்துருச்சு, அதை புனரமைக்கலாம் தான் மிக முக்கியமான விஷயம். அரசியல் மேடையல்ல. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். இந்த திரைப்படம் உறுதிகொள் திரைப்படத்தின் மூலம் நான் மக்களாட்சி தத்துவத்தை மாற்றுவோம் என்று உறுதி கொள்வோம். அதாவது தேர்தல் கமிஷன் தான் பெருசு, அதாவது எதுக்கும் கட்டுப்படாதவர். ஓகே, அவர் யாரு? அதுமாதிரி இவங்க எப்படி வைப்பாங்க, இந்த எப்படி மாதிரி இதுக்கு வச்சிருப்பாங்க. இப்ப பிரசிடென்ட்டுக்கு வைக்கிறாங்க பாருங்க. முன்னாடி எப்பயாவது பிரசிடென்ட் இப்படி நடந்திருக்காப்பா? கொட்டு மேலும் கொட்டிக்கிட்டு வர்றாங்க. நம்ம கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி மோளம் கொட்டிட்டுலாம் போய் அங்கங்க ஓட்டு கேட்டு இருக்காங்க. கேவலமா போச்சு. பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்படியே நடக்கும். எல்லாத்தையும் கூப்பிட்டு, எதிர்கட்சி கூப்பிட்டு, எல்லாம் கூப்பிட்டு சரியான சிரமமான சரியா 2 பேர் எல்லாத்துக்கும் பொதுவான நாள் தான் வைக்கணும். நான் அந்த வட்டத்துக்குள்ள இல்ல. அந்த என்னன்னா தேர்தல் கமிஷன்ல இப்படி 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 அதாவது மக்கள் கையில தான் இருக்கு. வேணும் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ் கமிஷன் அந்த ஜார்ஜ் வாங்கியிருக்காரா நியூஸ் வருது. அப்ப அம்மா கொண்டதுக்கு எவ்வளவு சொல்லாதுன்னு வாங்கினாரு தெரியல. இன்னும் இந்த மெட்ராஸ்ல மழை பெய்யாது காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் சத்தியமா அவங்க சாகையில என்ன சாக விட்டாங்களோ, அதனால ஒரு நாய் கூட என்ன வந்து பார்க்கவே நாங்களோ. மழை வருது, அங்கங்க பெய்யுது, இந்த ஊர்ல பெய்யவே போயிடுது. தயவு செஞ்சு அந்த உண்மை வந்தா தான் இந்த மழை வரும். தப்பு செஞ்சவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க. எப்படி இருந்தாலும் நீ கம்பின்றது உறுதி. அம்மாவோட சாபமோ அவங்க என்ன 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 ஆண்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா உண்மைதான், காயுது, அப்படியே பொசுங்குது, அனல் அள்ளி வீசுற மாதிரி இருக்கு. மழையே இல்லை. எப்படி வரும்? நான் டாபிக் பேசிட்டு அப்படியே அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவேன். நான் ஒரு பேச்சாளன் கிடையாது, ஆரி மாதிரி. ஏன்னா 15 நாள் 20 நாள் அந்த மனுஷன் நான் அப்பப்ப போயிட்டு ஒரு வீடு பக்கமா இருக்குனால போராடி, அதாவது எல்லா கேமரா காட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்னு கீழே ஒரு குரூரத்தோட 4 மணி நேரம் கேட்குது, ஒரு 2 மணி நேரம் கொடுங்குது. சொத்து நின்று அப்படியே வளைச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது வரைக்கும் செத்த பாம்பை போட்டு போன மாதிரி போட்டாங்க. போலீஸ் நல்லவங்க தான், அவங்களை இயக்கி இது வரைக்கும் ஏதாவது வந்துச்சா? அந்த இதுல எத்தனை பேர் சாவடிச்சாங்க தகவல் வந்ததா இல்லையா? இவ்வளவு கேமரா வச்சாங்களே விஜய். நான் இதைத்தான் கேட்கிறேன். வெளியில 2500 போலீஸ், 40, 50, 100 கேமரா, உள்ள ஒரு கேமரா கூட இல்லையாப்பா? 75 நாள் ஸ்கிரீன் ஓட்டினாங்களேப்பா. 75 நாள் ஸ்கிரிப்ட், 75 நாள் ஓட்டிட்டாங்களே ஸ்கிரிப்ட் ஓட்டி. கடைசியில அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே பண்ண முடியாதுல்ல, சம ஸ்கிரிப்ட் 75 நாள். அங்க உள்ள கேமரா வைக்க முடிஞ்சா நீங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? வைக்கல, கேவலமா இருக்க. எனது சகோதரர்களே, அதாவது நான் எலெக்ஷன் கமிஷனர் பேசிட்டு வந்தேன். நசீம் செய்தின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அதை சொல்லணும். மாற்றம் கண்டிப்பா வேணும், அதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமாகணும். இந்த படம் உறுதிகொள் மூலம் நான் உறுதி கொள்கிறேன். என்னன்னா நசீம் செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல, இப்ப கூட இன்னைக்கு ஒரு நியூஸ் ஓடிச்சு. அவரு 3 நாள் டைம் தருகிறேன், இதோ மெஷின் இங்க வச்சிருக்கிறேன், இதுல எந்த தகுதி திட்டமும் இல்லை, யாராவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து அதை ஆப்ரேட் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யாரு? தலைமை தேர்தல் கமிஷன் நான் சொல்றேன். நான் சொல்றேன் அந்த மெஷினை ஒரு 3 நாள் முனிஷ்காந்த் கொடுங்க. இல்லப்பா சரிப்பா என்கிட்ட கொடுங்க சொல்றேன். அதான் யாராவது கூட்டு உடைக்கிறவன்ட்ட கொடுங்கப்பா, போப்பா 3 நாள் கொடு, நான் ரெட்டை இலைக்கு அதை ஓட்டு போடுறேன். அதுவும் பீப் ரெட்டை இலையை காட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தாமரைக்கு போற மாதிரி பண்ணி தரேன். முடியுமா? முடியாதா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நேரம் வந்து பார்த்துட்டு நாக்கு படி பார்த்துட்டு கை தொட்டு பார்த்துட்டு போயிடும். இது எவ்வளவு பெரிய தகுதி தத்துவம்.
நான் கேட்கிறேன், இன்னைக்கு லட்சம் கோடிக்கு மேலங்கிற எவ்வளவோ கோடி இந்த கக்கூசுக்காக இந்த கவர்மெண்ட் செலவழிச்சிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் படம். எவ்வளவு செலவு பாருங்க. அந்த அமௌண்ட்ல அமிதாப் பச்சன்ல இருந்து பெரிய பெரிய நடிகர்கள், எத்தனையோ படங்கள், எத்தனையோ விளம்பர படங்கள். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கக்கூஸ் நார்த் இந்தியாவில் இந்த இது டாய்லெட்டுக்கு வெளியே போறாங்கிறதுக்காக இதுக்காக இவ்வளவு செலவு செய்யற அரசாங்கம் இந்த நிலையில அப்ப நாட்டு மக்கள் இருக்குன்னா அவங்க இந்த மெஷின்ல ஓட்டு போட்டு என்ன வெங்காயம் வைக்க போறாங்க, என்ன வேலை செய்ய போறாங்க? இல்ல அப்படி இந்த மெஷினுக்கு என்ன தேவை? இவங்க கொள்ளையடிக்கணும். 1,00,000 கோடி 50,000 கோடி 20,000. இப்ப மறுபடியும் ஒரு திட்டம் வரும் பாருங்க. அந்த மெஷின் குறைகள் இருப்பதால் அதை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய கருவிகள் வாங்குகிறோம். அதில் ஒரு 2,00,000 கோடி. பேலட் பேப்பரை வைங்க. பேலட் பேப்பரை வச்சு தேர்தல் நடந்தாதான் அது உண்மையான தேர்தல். இந்தியாவுக்கு பேலட் பேப்பர் தவிர வேற தேவை இல்லை. எல்லா கட்சிகளும் உசாராங்க பேசணும். இருக்கிற இல்லாத கட்சிகள் நியாயமானவங்களை கொண்டு வாங்க. சகாயம் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், டிராபிக் ராமசாமி கொண்டு வாப்பா. இவங்கதான் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு சாவறாங்களேப்பா. 87 வயசுல அந்த மனுஷன் போராடுறாப்பா. மதிங்கப்பா அவங்க எல்லாம். கக்கன் காமராஜ். இப்ப நான் பேசுறேன்னா காமராஜர் தான் எனக்கு கிரியா ஊக்கி. நான் எனக்கு இவ்வளவு கைத்தட்டு வாங்குறேன்னா அவர் இப்படி கோபமா பேசாம அன்பா பேசியிருக்காரு. ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். 63லயே இங்கே பேசியிருக்காரு. இங்கதான் பெரிய கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் அவர் முன்னோடிப்பா. அரசியல்வாதிகள் அப்படி இருக்கக்கூடாதா? பெரிய போஸ்ட் இதுல அகில இந்திய காங்கிரஸ் இருக்காரு. அதை தூக்கி போட்டுட்டு இத்தனை வயசுக்கு மேல வயசாயிட்டா நான் எல்லாருமே விலகிட்டு இந்த உள்ள மக்கள் பணி செய்வோம் உதாரண புருஷனா இருந்து அவரால் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி திகழ்ந்தார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த 63லயே ஏதோ ஒரு கூட்டத்துல பேசுறேன். ஏய், உற்பத்தியை பெருக்குங்க, இல்லாட்டி சீனா கரண்ட் ஆஸ்திரேலியா கரண்ட் போய் நிக்க வேண்டியிருக்கும், அரிசி கையாள வேண்டி இருக்கியா, நீங்க உற்பத்தி அப்ப சொல்லியிருக்காருங்க மனுஷன். இப்ப சோத்துல கை வச்சா அது சோறு மாதிரியாக இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அது அரிசி மாதிரியே இல்ல, டேஸ்டே இல்ல. ஆனா அதுக்கு 4 பேர் உட்கார வச்சிடும் டிவியில. இது பிளாஸ்டிக் அரிசி இல்லை, அது காசு கொடுத்து உட்கார வச்சிடும். என்ன ஒருத்தர் கூப்பிட்டாங்க, ஆனா தெளிவா சொல்லிட்டேன். 1 to 1 உட்கார், 1 to 1 லைவ் டெலிகாஸ்ட் காட்டுறியா? நான் இந்த ஜாதகம் போடுறது கூப்பிடுறது அதுக்குன்னு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. பிறந்த கேடு கட்ட ஒரு ஜனநாயகம் மாறிவிட்டது. நான் ஏன் சொன்னேன்னா, மாத்தணும்னா மாற்றத்துக்கு தயாராகிங்க. உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்குது. இதை சினிமா எப்படி காப்பாற்ற முடியும்? 58% இந்த விஷயத்துக்கு வாரு. 58% டாக்ஸா கொடுத்துட்டு வேற என்னையா தியேட்டர்கள் ஆரி சொன்னதும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. அதாவது தியேட்டர் சினிமா இஸ் தியேட்டர்கள். தியேட்டர்ல படம் காட்டாட்டி சினிமானுக்கே சித்திரம் எழுதி வச்சுக்கோங்க. தியேட்டர் தான் மக்கள் சந்தோஷமா. நீ டிக்கெட்டை குறை 100 ரூபாய்க்கு போய் இப்ப கொண்டு வர போறோம். பாப்கார்ன் நீ 150 ரூபாய்க்கு விற்கிற, யாரை கேட்டு விற்கிற? எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட்டு தியேட்டர்ல இருக்கணும். ப்ரொடியூசர் திட்டிட்டு போறான். காபி 120 ரூபாய்க்கு என்னத்துக்கு விற்கிற? நீ 20 ரூபாய்க்கு தோலை முடிச்சிடும். எந்த தியேட்டர் இருந்தாலும் போறோம், சட்டம் போடுவோம். கேட்டா தான் நாங்க படம் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். நான் கவுன்சில் சார்பாக பேசுறேன். அதில் அங்கம் வகிப்பவன். முடிவு என்னுடையதல்ல, இது நியாயம். உண்மை செய்தான், உண்மை தேவை, வேறு எதுவும் பேச மாட்டேன் என்று இங்கே உறுதி கொண்டு சத்தியமான இந்த படத்தை பற்றி தான் பேசிட்டு நீங்க நம்பணும். ஏன்னா நாட்டு நிலைமை அப்படி இருக்கீங்க. ஏங்க, தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறவங்க எல்லாம் என்னமோ கண்டெய்னர் பணம் வச்சிருக்கிற மாதிரி அவங்க சட்டத்தை போட்டுட்டு அவங்க உட்கார்ந்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் நோ கேளிக்கை வரி கிடையாதுங்க. சினிமாவில் இத்தனை முதல்வர்கள், இவ்வளவு சாதனை, இவ்வளவு வெங்காயம் விலை போன்று நம்ம சொல்றோம். 30% கேளிக்கை வரி கிடையாது. இந்த ஜிஎஸ்டிக்கும் 18% போய் உட்கார்ந்து 18 மீட்டிங்ல 18% பேசி 9% உனக்கு மத்திய அரசுக்கு, 9% தங்க ஸ்டேட் வரி அதையும் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு அந்த 9% திருப்பி சினிமாக்காரனுக்கு கொடுக்குறேன். அம்மா வெக்கமா இல்லைங்க? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே டாக்ஸ் கிடையாது. ஏன்னா இவன் நான் இழிச்சவன். இன்னொன்று இந்த ரோடு இதையும் பேசணும். சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த உறுதியோல் படத்தின் கருவித்தால் பேசிக்கொண்டேன். அந்த கொடுமடா எனக்கே கஷ்டமா இருக்குன்னா, அதான்ப்பா அந்த ரோடு போட்டதுக்கு வசூல் பண்றாங்களா அங்கங்க கால்கேட்டில் பட்டு கலக்கிடலாம். அட பாவி மக்களா, என்ன அரசாங்கம் ரோடு போடணும், யாரையா போட விட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? அட 5 ரூபா வாங்கி 10 ரூபா வாங்குறா,
75 ரூபா, 85 ரூபா. இப்படி பேப்பர் படிச்சு 10 ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு, 65 ரூபா. நான் கேள்விப்பட்டேன், கேரளாவில் அவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அந்த தோழர் சொல்லிட்டு இருந்தாரு, தோழர் அவர் பேர் இருந்துங்க மலேசியால, அவர்தான் பெரிய முனியாங்கண்ணே, நல்ல கண்ணு வச்சிருப்பாரு அவங்க மாதிரி. அதான் இந்த காலாவோட பாம்பே தப்பி விட்டு நடிச்சாரு அருள்தாஸ். அவர் அந்த சகோதரர் சொன்னான்னு நினைக்கிறேன். 18 ரூபா கன்ஃபார்ம் பண்ணல, 18 ரூபா 12 ரூபா இவ்வளவுதானா அங்க. ஆனா தமிழ்நாடு தான் எழுச்சியா நாடு, புடுங்க புடுங்குற வரைக்கும் போடுங்க. நான் கேட்கிறேன், சமமா இருக்கணும்ல, ஒரு மக்களை கண் இமை காக்கிற மாதிரி இந்த ஒரு அரசாங்கம் காக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. கலைஞர்கள் ஏற்கனவே வேண்டிக்கிட்டாங்க, முதலே வெளியீடுன்னு. அதான் நம்ம வழக்கமா ஒரு படம் எடுக்கிறாங்க, இதுல எல்லா குணங்களும் இதுல இருக்கு, இதுல நடிச்சவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பாளினி திவ்யா அவர்களும் ரொம்ப சிறப்பா, மிக சிறப்பா கையாண்டு நல்லா நகைச்சுவையோடு வரவேற்று பேசியிருக்காங்க. மதிய வேலையில இப்ப தியேட்டர்லாம் மூடியாச்சு, இதுக்கெல்லாம் விடகண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். திவ்யா என்ன ஆச்சு இந்த மேடைக்கு? இன்னைக்கு டைரக்டா சொன்னா தப்புங்கிறாங்க, தப்பா சொன்னா சரிங்கிறாங்க. என்ன இசையமைப்பாளர் சத்யா அவர்களே, வேலை வந்துட்டு வேலைக்காரன் உங்க மியூசிக் ரொம்ப அசத்தலா இருந்தது, உங்களை பாராட்ட முடியல. ஐயா மன்னிச்சுங்க, மன்னிச்சு சாரி சிவசங்கர் மாஸ்டர் மன்னிக்கவும், உங்க பேரை சொல்லல. ஆமா டேனி நீங்களும் நல்லா அந்த இதுல எல்லாம் நடிச்சாரு. என்னன்னா படங்கள் வரணும், நடிக்கணும், எடுக்கணும். 58% தூக்கி டாக்ஸா கொடுத்துட்டு என்னத்தையா மெஞ்சு என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது, கேவலமா இல்லைங்களா இது? இந்த டாக்ஸ் எல்லாம் தூக்கி போடணும், வெறும் 5% தான் வைக்கணும் சினிமாவுக்கு, 5% தான் வைக்கணும். கைதுட்டுங்க. ஏன்னா தியேட்டருக்காரங்க ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, ப்ரொடியூசர் ரத்த சிந்தி வேற சிந்தி. அந்த 58% கவர்மெண்ட் கட்டிட்டா மிச்சம் இருக்கிறது எத்தனைங்க? 42. அதுல அண்ணன் ஆரிக்கு சம்பளம் கொடுத்து, மஞ்சளுக்கு சம்பளம் கொடுத்து, அவரு முனிஷ்காந்துக்கு சம்பளம் கொடுத்து, அவரு என்னடா தலப்பா கட்டு பிரியாணி தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு. அது கேரவன் வந்து பெரிய கேரவன் வேணும், விஜய் வச்சிருக்கிற மாதிரி கேரவன் வேணும். ஏன்னா அவர் நடக்கலையே பாருங்களேன். உகாண்டா அதிபர் இடியம் வேணும், மோடி 2 உணவு மொத்தமா தெரியும், ஒரே ஒரு நடக்க இல்ல சிவகார்த்திகேயன் கோச்சிக்க மாட்டார். சாரி சார், நானும் ஒரு வில்லனுக்கு கிரைம் ரேட் ஏறுதுன்னா ரேட் ஏறுதுன்னு அர்த்தம். அதனால இல்லைங்க, இந்த அரசாங்கம் இது என்ன நாட்டை, அதாவது இந்த செயின் எடுத்துட்டு போவாங்க இல்ல, அப்புறம் என்னென்ன கொள்ளடிக்கிறாங்க நாட்டுல, டாஸ்மாக். நல்ல நண்பா ஞாபகப்படுத்தினேன், நம்ம பயில்வான் ரங்கநாதன் வரலையோ கேப்பா, அட வில்லாதி வில்ல அவர் கேட்டா தான்ப்பா எனக்கு பதிலே வரும். இங்க பாருங்க, இந்த அரசாங்கம் 18 மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி இவங்க மனு கொடுத்துட்டாங்க, கவுன்சில் சேம்பர் எல்லாமே. சார் எங்களுக்கு 5% ஆக்கணும், இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. காதையே வாங்கல. ஆனா எதை போய் பேசியிருக்கேன் பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துல மினிஸ்டர். நல்லா கேட்டுங்க, ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதோ, டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது, அவன் சரக்குக்கு 1 பைசா கிடையாது பேசிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு அதே தானே வருது. அவங்க விற்கிற மூலப்பொருள்ல இருந்து சம்பாதிக்கிறது, அடிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கு 1 பைசா ஜிஎஸ்டி கிடையாது. எவ்வளவு பெரிய மலமார்த்தனை இது. மக்களுக்காக இன்னைக்கு பேசிச்சா, யாருக்காவது பேசிச்சா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தீப்பெட்டி தொழிற்சாலை, சிவகாசி பந்து, எல்லாம் பந்து, திருப்பூர் பந்து, முதல்ல எல்லாம் நாசமாயிடுச்சு. தமிழ்நாடு என்னன்னு தெரியல. இது எதாவது பண்ணாங்க அந்த காலத்துல, இந்த படையெடுத்து வருவாங்க, ஊரை நாசம் பண்ணுவாங்க, பண்ணி எல்லாம் போய் அவங்க போட்டுட்டு கப்பம் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கு ஒரு 4 பிராணிகள் கிளம்பி ஒன்று பேசிட்டு இருக்குது. இதான் உண்மையை தவிர ஜிஎஸ்டிங்கிறது சரிங்களா? அது நாடு எல்லாம் சுபிச்சமா இருக்கல சரி, எல்லார் கையிலையும் காசு இருக்கல சரி, நம்ம கையில காசு இருக்குதா? நாடை நாசமா தமிழ்நாட்டை போட்டு மிதிச்சு மீனவர்களுக்கு உரிமையோடு வாழ்றாங்களா? மாணவர்களுக்கு உரிமை இருக்குதா? இந்த இன்னைக்கு உண்மை சொன்னா அடிச்சு இந்த போலீஸை கெடுக்கிறதே இவங்க. அது என்ன மங்கம், கதிராமங்கலம் போட்டு கோபால் விஸ்வாயிலிங்க. இதுல புது தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும்? லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க, கோடிக்கணக்கான பேர் கண்ணு காது இழந்து நாசமாகி இன்னமும் விட தெரியாம இருக்காங்க. இதே கேஸ் லீக்ல தான். அந்த மாதிரி நியாயத்தை சொல்றவங்க போட்டு அடிச்சு உடச்சு உள்ள போடுறாங்க. இது என்ன கவர்மெண்ட் இது? நியாயமா இது? எத்தனை நாள் இது பண்ணுவீங்க? தயவு செய்து காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க, இனிமேல் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எது சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. டாஸ்மாக் அதே மாதிரி மக்கள் போராடுறாங்க, தூக்கி போடு வைக்காத. ஏன்னா இவனுக்கு மாமூல் போயிடும்.
மாதரசிகள் போராடுறாங்க, வேணாம்னா விட்டுடுங்க. கள்ளச்சாராயம் பெருகிவன் பெருனா பெருகட்டும். கள்ளச்சாராயம் பெருனா போலீஸ் எதுக்கு இருக்கு? அப்ப போய் தடு. கள்ளச்சாராயம் பெருகிருமா? இப்ப நான் டாஸ்மாக் நான் 4 பாட்டை வச்சுட்டு பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வந்தீங்க, வித்தா விட்டுருமா போலீஸ்ன்னு? தடு. அதுக்குதானே போலீஸ் இருக்கு. மக்களை ஏன் கெடுக்கிற? மக்கள் வேணாங்கிறாங்க, மக்கள் விரோத இதை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அரசு வந்தாலும் சரி கவலை இல்லை. அது ஒன்று. இந்த டாஸ்மாக் சொல்லியாச்சு. அடுத்து பெட்ரோலை ஏன் வச்சுக்கணும்? பெட்ரோல் என்ன பெரிய கொடுமை பாருங்க. இவங்க ஒரு அரசாங்கம் ஒரு வரி விதிச்சா நடுநிலையா இருக்கு சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் நீ 28% போட்டிருக்கு அதிகபட்சம். பெட்ரோல்ல ஏற்கனவே 48% இருக்கு. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? 28 ஆக்கணும், 20% குறைக்கணும். அவன் தான் யோக்கியன், எல்லாத்துக்கும் ஆடுறவன்னு தெரியும். உண்மையா இல்லைங்களா? அதுல மட்டும் இறக்கலாம். ஏன்னா திணிக்கணும், மக்கள் சாவணும். ஏன் எல்லாம் இவனுக்கு வந்து நஷ்டம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து பிடிக்கிட்டு வரோம், அதை கொடுத்துக்கிட்டு எனக்கே கஷ்டமா இருக்குன்னா இங்க உள்ள 2 வீலர் வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். வெறும் 1 வெள்ளி 2 வெள்ளியா? 2 வெள்ளி. நம்ம ஊர்ல 15 ரூபா 20 ரூபா உலகெங்கும் நம்ம ஊர் காசுல பெட்ரோல் டீசல் விலை அவ்வளவுதான். நம்ம ஊர் காசுல 25 ரூபாய்க்கு மேல எந்த உலகத்திலும் இல்லை. இந்த நான் இவ்வளவு வசூல் பண்ணிட்டு இவ்வளவு நியாயம் பேசுறீங்க. பெட்ரோல் குறை முதல்ல சீராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டிங்கிறது வந்து மாநிலோட சுயாட்சி விடு. மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புடிக்கிட்டாங்க, புடிக்கிட்டாங்க. அதாவது அடாரமா போராடமா இந்த குரங்கு இடுப்புல கட்டிட்டு குரங்காட்டி வச்சிருப்போம் பாரு, அந்த மாதிரி மோடி என்ற குரங்காட்டின் கையில் இருக்கிற குரங்காக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டு மக்கள் எழுச்சி கொள்க. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் எனக்கு. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினாலே ஒன்று அவங்க ஜாதி சொல்லிடுறாங்க, இல்லைன்னா நாம என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கேவலமான சூழலில் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க. அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம்.